ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வெயிலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிருக்கு உயிராக நேசித்த உன்னுடைய துணையின் வீட்டில் இப்பொழுது சண்டைகள் அதிகரித்து விட்டன. எப்பொழுதும் அந்த வீட்டில் சண்டைத்தானே இருக்கும். இது என்ன புதுசாக என்று கேட்கின்றாயா? எப்பொழுதும் சண்டை வரும். ஆனால் உன்னால் இப்பொழுது ஒரு பெரிய சண்டை முத்திவிட்டது. உன்னவர் உனக்கு சாதகமாக இப்பொழுது பேச ஆரம்பித்து விட்டார். இத்தனை நாட்களாக அவருடைய குடும்பத்தாரின் பேச்சுக்களை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தார். அவர்களுக்கு பேச்சுக்கு மறுக்க ஒரு வார்த்தை கூட பேசாத உன்னவர் இப்பொழுது உன்னை புரிந்து கொண்டதால் அவர்களிடம் உன்னை உயர்வாக பேசினார். அதனால் அதிகப்படியான சண்டைகள் அந்த வீட்டில் வந்து கொண்டிருக்கின்றது. சில காரணத்தினால் நீங்கள் பிரிந்திருக்கின்றீர்கள். அந்த பிரிவிற்கான காரணம் உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே. அவர்கள் உன் துணையிடம் உன்னை பற்றி தவறாக பேசியுள்ளார்கள், தவறாக கூறியுள்ளார்கள். எனவே உனக்கும் உன் துணைக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டு இப்பொழுது அவரை பிரிந்து நீ தனிமையில் இருக்கின்றாய். தனிமையில் உன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்றாய். இதனால் பல பேரின் பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நிலைமை எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் இந்த நிலைமை தொடர்ச்சியாக நடக்காது, நிச்சயமாக மாறும். அதற்கான அறிகுறியே உன் துணையின் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் சண்டை. இத்தனை நாட்களாக உன்னை புரிந்து கொள்ளாத, உன் அன்பை மதிக்க தெரியாத உன்னுடைய துணை உன்னுடைய பிரிவில்தான் நீ அவர் மீது வைத்திருந்த அன்பும், நீ அவருக்காக எதையெல்லாம் இழந்திருக்கின்றாய், எதையெல்லாம் செய்திருக்கின்றாய் என்ற புரிதலும் அவருக்குள் வந்திருக்கின்றது. அதனால் அவருடைய வீட்டார்கள் உன்னை பற்றி தவறாக அவரிடத்தில் கூறும் பொழுது உனக்கு சாதகமாகவும் அவர்களுக்கு எதிராகவும் அவர் பேசி அவருடைய வீட்டில் இன்று சண்டை முட்டிவிட்டது. கூடிய விரைவில் உன் துணையே உன்னை தேடி வந்து அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்வார். போதும், நாம் பிரிந்திருந்தது. இத்தனை நாட்களாக மற்றவர்களுக்காக வாழ்ந்து இப்பொழுது மற்றவர்களுக்காகவே பிரிந்து விட்டோம். நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று உன்னை தேடி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு அவருடைய வீட்டிற்கு உன்னை அழைத்து செல்ல போகின்றார். நீயும் அனைத்தையும் மறந்து நிச்சயமாக அவருடைய வீட்டிற்கு சென்று மீண்டும் பழையது போல வசிக்கப் போகின்றாய். இப்பொழுது அவருடைய வீட்டில் யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய துணை நிச்சயமாக நம்ப மாட்டார். உன்னை பற்றி முழுமையாக புரிந்து கொண்ட பின் தான் உன்னை அவர் அழைத்து சென்றிருக்கின்றார். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும். யார் கண்பட்டதோ இந்த பிரிவு ஏற்பட்டு விட்டது. இனிமேல் உன் அப்பா நான் உங்களை பிரித்து வைக்க விடமாட்டேன். எப்பொழுதும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்வீர்கள். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.